ஆற்று வாழ்வியல் உரையாடல் நிகழ்வில் நிம்மதி பற்றி என்ற தலைப்பின் கீழ் ஐயா சிவகதிரவன் அவர்களின் கருத்து பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நம்ம வாழ்வதற்கு இன்றியமையாத ஒரு கருத்தாக கருதப்படுகிற செய்திகளை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் எனக்கான புரிதலை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிம்மதியாக வாழ்வது, நிம்மதியாக இருப்பது என்பதுதான் அந்த கருத்து. நிம்மதி பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் பல கதைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்கள் நிம்மதி குலைவுக்கு அவ்வளோ கதைகள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம். அதெல்லாம் அடிப்படையில் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. நிம்மதி குறித்து பேசுகிறதுக்கு, நிம்மதி குறித்து உரையாடுவதற்கு ஒரு நாட்டம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. எல்லாரும் நிம்மதியை தேடுறாங்க. ஆனால் நிம்மதி என்பது என்ன, ஏன் இவ்வளோ தேடியும் நிம்மதி கிடைக்கல என்கிற அந்த தவிப்பு தான் நிம்மதியை பற்றி பேசணும் அப்படிங்கிற வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் நீங்கள் பல செய்திகளை தேடி இருப்பீங்க, பல புத்தகங்களில் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பல வகைகளில் உரையாடல் நடத்தியிருப்பீங்க. அந்த உரையாடலில் திட்டமிட்ட செயல்பாடுகளை செஞ்சும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் நினைக்கிற நிம்மதி இல்லை அப்படிங்கிறது ஒரு உரையாடலுக்குரிய காரணம். நம்ம இந்த உரையாடலை செய்வதற்குரிய காரணம் இந்த கேள்விகள் தான். எல்லாமும் செஞ்சு பார்க்குறேன், நிம்மதியாக ஒரு நாளை கடத்த முடியல அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒரு ஆர்வமும் தான் இந்த உரையாடலை உருவாக்கியிருக்கு என்பது என்னுடைய கருத்து. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, என்னெல்லாம் கிடைச்சா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா, அந்த பட்டியலில் நீங்கள் பொருளாதாரமாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும், குடியிருக்கிறதுக்கு ஒரு அரண்மனை போல் ஒரு வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும், நிறைய ஆடைகள் இருந்தால் நிம்மதியாக இருக்கும், நான், என் குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு உங்கள் தலைமுறை ஒரு 3-4 தலைமுறைக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும். இதே அவங்க போதுமான வசதி வாய்ப்போடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொது மனநிலையில் இருக்கிற காரணங்கள்லாம் நிம்மதிக்கான காரணமாக நம்ம ஒரு பட்டியல் வச்சுருப்போம். ஆனால் உண்மையிலே இதெல்லாம் வந்தால் நிம்மதியாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய அரண்மனை போல் ஒரு வீடு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, உங்களுடைய செயல்பாட்டு நிலைக்கு இந்த அரண்மனை மாதிரி இருக்கிற வீடை நீங்கள் கூட்டி பெருக்கிறதுக்கே உங்கள் நிம்மதி போயிடும். அப்புறம் நிறைய ஆடைகள், நிறைய பணம், பொருள், இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியான சூழலை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஆடைகள் நிறையா இருக்கிறது வழியாக நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா ஆடைகள் பத்தாது.
சமூகத்தில் நீங்கள் ஆடைகள் பிடிக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தால் சேலையாக வாங்கி வச்சுருப்பீங்க, ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டையாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்பாட்டு ரீதியில் இனிமேல் யாரும் சேலை கட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த சேலையை பூரா என்ன செய்கிறது? அது ஒரு நிம்மதி பற்றாக்குறையாயிரும், பெரிய சுமையாயிரும். வேட்டி கட்டுவது பண்பாட்டு ரீதியில் உங்களுக்கு பொருந்தாத ஒன்றா சமூகம் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். இப்படி சமூக காரணங்களில் நிம்மதிக்கான காரணங்கள் அப்படின்னு நிறைய நிறைய பட்டியல் சேர்த்து வச்சுருக்குறோம். அந்த பட்டியலில் உள்ள காரணங்களை நீங்கள் தீர்த்துக்கிட்டே போனால் நிம்மதி வருமானா அப்படி வராது. இல்லை என்ன அழகு அப்படின்னா, இப்படி தீர்த்துக்கிட்டே போகிறதன் வழியாக நிம்மதி வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் இதை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த பட்டியல் ஏன் தொடர்ந்து சேகரிக்கிறோம், இந்த பட்டியல் ஏன் நீண்டுக்கிட்டே போகுது, இந்த பட்டியலினுடைய பொருட்களை அல்லது பட்டியலினுடைய காரணங்களை ஏன் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், அதுதான் அடிப்படையில் ஒரு நிம்மதி குறித்த புரிதலின்மை. இந்த நிம்மதி குறித்த புரிதலின்மை தான் ஒரு உங்களை தொடர்ந்து புதிய பட்டியலை சேர்க்க வைக்குது. சிலர் உங்களை மாதிரி சிலர் இந்த பட்டியல் என்ன பட்டியல் சேர்த்துட்டே போகிறோம், நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தேட துவங்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் நிம்மதினா என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுகிற போது, நிம்மதினா என்னங்கிற பகுதிக்குள்ளே பேசுகிற போது, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத கிடைக்காத அனுபவங்கள் எதுவும் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குழு உங்களுக்கு வழிகாட்டும். அது ஆன்மீகத்தின் பேரால் அல்லது முத்திரைகள், ஆசனங்கள், தியானங்கள், கோயில்கள், இப்படி இந்த கதைகள் வழியாக நிம்மதியை கொடுத்துடலாம் அப்படின்னோடனே நீங்கள் மறுபடியும், ஏன்னா அதில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் போகாத பகுதிகள், உடம்பு இல்லாத மாதிரி தெரியும். அப்படி ஒரு முத்திரை பிடிச்சி உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணியில் முழுவதும் நனைஞ்சிட்டு தோட்டாமல் கொள்ளாமல் நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா அப்போ ஏற்படுற உடல் நடுக்கம் புதுசாக ஒரு அனுபவம் கொடுக்கும். இதெல்லாம் உங்களை நிம்மதி நோக்கி கூட்டிகிட்டு போகும் அப்படின்லாம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுங்க. இதில் கொஞ்ச நாள் அந்த வணிகம் ஓடும். அப்போ ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பழைய நிம்மதியின்மை மாறி புதிய வகையான நிம்மதியின்மை உருவாயிருக்கும். எப்போ நான் ஞானம் அடைவேன், எப்போ எனக்கு உங்களை மாதிரி சக்தி கிடைக்கும், எப்போ எனக்கு நினச்சதெல்லாம் சித்தியாகும், இப்படி கதைகள் உருவாகி அம்மன் எப்போ எனக்கு அருள் கொடுப்பாங்க, சுவாமிஜி எப்போ எனக்கு கருணை காட்டுவார், இப்படி ஓடிடும். அப்போ பழைய நிம்மதி என்பது வேற ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு வகையில் இப்படி நீங்கள் ஒரு பக்கம் பயணிச்சுட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அது ஒரு முடிவில்லாத முடிவு. என்னென்னா, இது உங்களுடைய பழைய கர்மா, போன ஜென்மத்தினுடைய வினையைத்தான் நீங்கள் இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கர்மா தீர்ந்த உடனே நீங்கள் நிம்மதியாகிற தவிர வேறு வழி இல்லை அப்படிலாம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அநேகமாக இந்த முயற்சியின் பிறகு நிறைய வயசாயிரும். ஒருவேளை உடனடியாக நீங்கள் உங்கள் கர்மாலாம் கரைஞ்ச உடனே இப்போவே நீங்கள் ஓடி போய் ஒரு கால்பந்து விளையாடணும் அப்படின்னா உள்ளபடிக்கு நீங்கள் கர்மா தீர்ந்த பிறகு கால்பந்து விளையாடணும்னு நினச்சா கூட வயசு இருக்காது. அப்போ அப்படியே அந்த நிம்மதிக்கான கால சூழல், உங்கள் வேட்கை, இதெல்லாம் அப்படியே தணிஞ்சிரும் அல்லது அப்படியே கரைஞ்சி காலாவதி ஆகிடும். இது இல்லாமல் இன்னொரு பகுதி தொடர்ந்து உங்களை நிம்மதி அல்லது நிம்மதி பற்றி கவலைப்படாத பகுதி, அது உங்களை மதிமயக்குகிற எல்லாமே. அது உங்களுடைய பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது
தொடர்ந்து ஊடகங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துகிறதா இருக்கலாம், அல்லது தொடர்ந்து கேளிக்கைகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் நிம்மதி இல்லை. அப்படி அதுக்கு ஒரு நம்மளை தளர்வாக்கிக்கிறதுக்கு, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே நம்ம சகஜமாகவே இருக்க முடியல, 7 நாள் வேலை செய்கிறோம், அதனால் 7ஆவது நாள் சாயந்தரமாக நிறையா மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஏதாவது விடுதியில் போய் சாப்பிட்டுட்டு ராத்திரி 3 மணி வரைக்கும் ஏதாவது சினிமா பார்த்துட்டு வருவோம். இது ஒரு நிம்மதியை தேடிக்கிறதுக்கான பட்டியல், ஒரு செயல்முறை. இப்படி இப்படி 3 வகையாக இல்லை இன்னும் 30 வகையாக கூட நீங்கள் நிம்மதியை வகைப்படுத்திட்டு போகலாம். எத்தனை வகையாக நிம்மதிக்கான காரணங்களையும் அதற்கான செயல்முறைகளையும் நீங்கள் வகைப்படுத்திட்டு போனாலும் அதில் செயல்பட்டாலும் நிம்மதி என்பது அப்படி வர்றதில்லை. நிம்மதிக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த உரையினுடைய நோக்கம். நிம்மதி எங்கேருந்து வரும், நிம்மதிக்குரிய காரணம் என்ன, நிம்மதி ஏன் இல்லை, இதுக்கான சில அடிப்படைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படைகளை புரிஞ்சால் மட்டும்தான் முதல்ல இதுவரைக்கும் இந்த பட்டியலில் நான் சொன்ன எந்த பகுதிக்குள்ளேயும் நீங்கள் போய் ஏமாற மாட்டீங்க, அல்லது ரொம்ப எளிமையாக ஏமாந்துருவீங்க. இது புரியலைன்னா ரொம்ப எளிமையாக ஏமாந்துருவீங்க. இன்னும் நிறைய கதைகளும் நீளமான பட்டியல்களும் அல்லது சினிமாக்களும் தொலைக்காட்சி தொடர்களும் உங்களுடைய குறைஞ்சபட்ச கவனத்தையும் நிம்மதி குறித்த உங்களுடைய குறைஞ்சபட்ச ஆர்வத்தையும் சிதைவுக்கு உள்ளாக்கிறோம். அப்போது இதெல்லாம் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே அதுக்குள்ளே ஈடுபடுறதுக்கான காரணம் என்னென்னா, வேறு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாததாக கூட இருக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தால் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா, அப்படி ஒரு பேரத்தில் தான் நீங்கள் அமைதியாக உட்கார்றது கூட நடக்குது. டெய்லி இதை செஞ்சால் உனக்கு நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு ஒரு பேரம் உருவாகுது. அந்த பேரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அதை செய்கிறீங்க. அந்த வகையில் அந்த பேரத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறதா தான் நிம்மதிக்கான உங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரி அது ஆன்மீக பேரமாக இருக்கலாம், பொருளாதார பேரமாக இருக்கலாம், பண்பாட்டு ரீதியாக இருக்கிற பேரமாக இருக்கலாம். இப்படி பேரத்தின் அடிப்படையில் நிம்மதியை தேடி அப்படியும் கிடைக்காம இருக்குது. அப்போது அடிப்படையில் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு, நிம்மதி இந்த பொருட்களின் வழியாக அல்லது இந்த பேரங்களின் வழியாக நிம்மதி நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற ஒரு அந்த தெளிவு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒரு கூட்டம் பெருகி இருக்குது. இதை பற்றி எந்த யோசனையும் கிடையாது. நிம்மதியாக இருக்கிறோம் இல்லைங்கிறதுலாம் இல்லை. வழக்கம் போல் நம்ம வேலைக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்ம கேளிக்கைகளில் கொண்டாட்டங்களில் தாறுமாறாக ஈடுபடுவோம். எந்த செரிமான சிக்கலை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா சாப்பிடுவோம், இரவெல்லாம் கண் விழிச்சிருப்போம். அப்படி மறுபடியும் ஏதாவது ஒரு மருத்துவ உதவியோட உடம்பை ஒழுங்குபடுத்திட்டு அல்லது உடம்பினுடைய சிக்கலை தற்காலிகமாக தள்ளி வச்சுட்டு திரும்ப வேலைக்கு போவோம். இப்படி கொண்டாட்டங்களுக்குரிய நாட்கள் வரும்போது அன்னைக்கு முழுவதும் கூத்தடிச்சிட்டு நம்ம அதை நிம்மதியாக அன்றாடம் நம்ம அதை சந்தோஷமாக கழிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் பெருகிடுச்சு. இது ஒரு இயல்பு தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அந்த எண்ணிக்கையினுடைய மனநிலை மாறிடுச்சு. அவ்வளோ கூட்டத்திலையும் அதுக்காக கவலைப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா? தத்துவம் பேசிகிட்டே இருக்க முடியுமா? கொள்கையெல்லாம் பேசிகிட்டே இருக்க முடியுமா? நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியதான், நல்லா சாப்பிட வேண்டியதான், நமக்கு இஷ்டம் போல் செய்ய வேண்டியதான், நம்ம சரியாக இருக்கிறோம்ல அப்படின்னு திரும்ப திரும்ப தன்னைத்தானே சுயவசியம் பண்ணிக்கிட்டு புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திலேருந்து வேறுபட்டு இந்த செயல்பாடுகள் நிம்மதியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு துளி தெளிவோடு நீங்கள் இருக்கிறது தான் இந்த உரையாடலுக்குள்ளே நம்ம இவ்வளவு விரிவாக ஒரு புரிதல் நோக்கி பேசுகிறதுக்கான அடிப்படை.
அப்போது இந்த தெளிவு உங்களுக்கு ரொம்ப பலம்னு நான் சொல்லுவேன். இந்த தெளிவு இருக்கிறதுனால தான் இந்த உரையாடல் உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதாவது புரியும். இந்த தெளிவில்லாத கூட்டம் உங்களை திரும்ப திரும்ப அதை நோக்கி இழுக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யும். அவ்வளவு ஏற்பாடுகள் இருக்குது. ஊடகங்கள் வழியாகவும், சுற்றி நடக்கிற காட்சிகள் வழியாகவும், போட்டி மனப்பான்மை, ஒருத்தரை பார்த்து அவரை போல் நம்மளும் வந்துடணுங்கிற அவசரம், இதெல்லாம் உங்களை நிம்மதியாக இருக்கிறது பற்றியெல்லாம் கவலைப்படாமல், இதை செஞ்சால் நிம்மதியாக்கிடலாம், அதை செஞ்சால் நிம்மதியாக்கிடலாம் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை சித்தரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற தன்மையும் நான் பார்க்குறேன். இப்போது நம்ம ஒரு ஒரு புரிதலை நோக்கி நகரும்போது ஒரு வரி எளிமையாக பார்க்க முடியுது. என்னென்னா, எதை நான் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறேன்? அதுதான் முதல் கேள்வி. நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி, நான் எதை நிம்மதி இல்லைன்னு சொல்கிறேன்? எப்பவும் மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்குது, எப்பவும் ஒரு பதட்டம் இருக்குது. அதுக்கு பதட்டமா தவிப்பான்னு கூட என்னால் பேர் வைக்க முடியல. ஒரு நிறைவின்மை இருக்குது. அந்த நிறைவின்மையை பார்க்குற போது ஒரு பதட்டம் வந்துடுது. அல்லது ஒருவரை சந்திக்கிற போது, அல்லது ஒரு இடத்த புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே நுழைகிற போது, உறவினர்கள் மத்தியில் பயணிக்கிற போது, நண்பர்களோட இருக்கிற போது, கணவன் மனைவி, மனைவி கணவன் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற போது கூட, ஒரு புதிய உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு பதட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த பதட்டம் போனால் போதும், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கும். இது பதற்றம் அப்படின்னு நான் ஒரு பேருக்காக சொல்கிறேன். ஆனால் இது பதற்றமாக இருக்கிற அந்த விளக்கத்துக்குள்ளே வராது. ஒரு அதிர்வு இருக்கும். இதே அதிர்வு அச்சமாக தெரியும் சில நேரம். இதே அதிர்வு நம்ம நல்லா இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஒரு அதிர்வு, ஒரு நிறைவின்மையை குறிக்கிற ஒரு அதிர்வு. நான் நிறைவாக இல்லை, நிம்மதியாக இல்லை என்பதை உங்களுக்கு தொடர்ந்து சுட்டி காட்டுகிற ஒரு குறியீடு நீங்கள் சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த குறியீடு தான், இந்த அதிர்வு தான் நிம்மதியின்மை. இந்த அதிர்வு எனக்கு மறைஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். அது அச்சம் பேர் வச்சுக்கலாம், அல்லது பதற்றம்னு பேர் வச்சுக்கலாம், அல்லது ஒரு தடுமாற்றம்னு பேர் வச்சுக்கலாம், எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய எல்லையை பொறுத்து, உங்களுடைய விளக்கும் நிலையை பொறுத்து அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இருக்கா? இப்படி ஒரு சின்ன ஒரு பேர் சொல்ல முடியாத ஒரு குறியீடு சுமந்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிங்கிறது தான் நிம்மதியின்மைக்கானது இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதான் நம்ம நிம்மதியின்மைன்னு ஆரம்பிப்போம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ இதை நிம்மதியின்மைன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இது ஏன் வருது? இதை எப்படி நான் தூக்கி வெளியே போடுறது? இதுதான் நம்ம பேசுகிறதுக்கான பேச்சு. அப்போது இது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிற போது, இவ்வளோ நேரம் நான் சொன்ன பட்டியல் உருவாகிறதெல்லாம் இங்கேருந்து தான். ஒரு அச்சமாக இருந்ததுன்னா அச்சத்தை போக்குறதுக்குரிய பட்டியலை தயார் பண்ணுவீங்க. பதற்றமாக இருந்ததுன்னா பதற்றத்தை போக்குறதுக்கான பட்டியலை தயார் பண்ணுவீங்க. பொருளாதார இழப்பாக இருந்ததுன்னா பொருளாதாரத்தை செம்மைப்படுத்துகிற பட்டியலை உருவாக்குவீங்க. இது எந்த பேரில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பட்டியல் வந்த உடனே இது அப்படியே தான் இருக்கும். இந்த பதற்றமோ, இந்த அச்சமோ, அல்லது ஒரு பொருளாதார இழப்பு குறித்த ஒரு மனபாரமோ இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் எந்த விதமாக வெளிப்படுதோ அந்த வெளிப்பாட்டுக்குரிய பட்டியல் வச்சு நீங்கள் வேலை செய்ய இது இருந்துகிட்டே இருக்கும். காரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த நிறைவின்மையை எப்படி தூக்கி போடுறதுங்கிறது தான் நிம்மதியை நம்ம எப்படி பற்றி கொள்வது என்பதுக்குரிய இடம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நிறைவின்மை எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்குற போது, நான் ரொம்ப ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது, நீங்கள் நிறைவின்மை பற்றியதாக இருந்தாலும் சரி, அதை இன்ன பிற கருத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். உங்கள் உடலை நீங்கள் பின்பற்றுங்க, உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற இயல்புகளை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து நம்ம வேறு நேரங்களில் பேசினா கூட சொல்கிறது உண்டு. அப்படியான அனுபவங்கள்லேருந்து எளிய உண்மை என்னென்னா, நீங்கள்
என்னவா இருக்குதோ அதை அப்படியே வெளிப்படுத்துங்க. முதன்மையாக இருக்கிறது நிம்மதி வரணும் அப்படின்னா எந்த சூழல்லையும் பாசாங்கு செய்யக்கூடாது. இதுதான் நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கான வழியாக நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது. பாசாங்கு செய்கிறதுனா என்ன? இருப்பதை இல்லாதது போல சொல்வது, அல்லது இல்லாததை இருக்கிறது மாதிரி சொல்கிறது. இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லிட்டோ அல்லது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லிட்டோ அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறது, அப்படி பராமரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. கணவன் மனைவி கிட்ட பேசுகிற போது அந்த கணவன் வந்து சில குறிப்பிட்ட ஒரு நற்குணங்களை இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இருக்கிறதா சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டாருன்னா இந்த நற்குணங்கள் பற்றி இவர் பராமரிக்க வேண்டியிருக்கும். காலம் பூரா அதை பராமரிச்சுட்டே இருக்கணும். நற்குணத்தை அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இவரை எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணலாம். இவருடைய துர்குணங்களை, நற்குணங்கள் உள்ள அதை பராமரித்து நற்குணம்னு சொன்ன உடனே இவர் பராமரிச்சுக்கிட்டே கொண்டு போகிறதுக்கான சவால் இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த பாரம். நீங்கள் பொருளாதாரத்தில் பலம் இல்லாத ஆளாக இருந்து பொருளாதாரத்தில் பலம் இருப்பது போல் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதுக்காக போராடணும். இந்த போராட்டம் தான் இந்த நிறைவின்மை. இப்படி உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உறவுக்குள்ளேயும், அல்லது ஒவ்வொரு உறவுனா வேற, உறவுங்கிறது தனியாக நம்ம பேசலாம். ஆனால் நீங்கள் தொடர்பு கொள்கிற இணக்கம் பாராட்டுற ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய பாசாங்குத்தனம் குறையுது அப்படின்னா, அல்லது பாவலா பண்ணுறது குறையுது, ஒன்றை போல் நீங்கள் பாவிக்கிறது குறையுது அப்படின்னா, இந்த பாவனைகள் குறைய குறைய உங்களுடைய இந்த பாரம் குறையும், மனசில் இருக்கிற அந்த எடை குறையும். இந்த நிறைவின்மை என்பது அப்படி தான் உங்களுக்குள்ளே கனமாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அவள் தொடர்ந்து இல்லாத ஒன்றை நீங்கள் இருக்கிறது மாதிரி பராமரிச்சுக்கிட்டே போகிறீங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பராமரிச்சுட்டே போகிறதும், அல்லது இருக்கிற ஒன்றை இல்லாத மாதிரி பராமரிக்கிறதும் உங்களை வந்து எடை மனசினுடைய மன சிந்தனையினுடைய எடையை அழுத்திக்கிட்டே இருக்கும். அது அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மையை நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இந்த பாரம் ரொம்ப எளிமையாக குறையிறத பார்க்க முடியும். இப்போ என்ன சிக்கல் வந்துடும்னா, நீங்கள் வெளிப்படையான நபராக இருக்கிறீங்கன்னு வந்த உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க, அல்லது உங்களை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற பயம், அப்படிங்கிற ஒரு சமூக அச்சத்திலிருந்து தான் இதை பூரா நம்ம பராமரிக்கிறோம். ஏன் நான் பணக்கார மாதிரியே உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன், அல்லது ஏன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன் அப்படின்னா, நான் பணக்காரனாகவும் எல்லாம் தெரிகிற ஆளாகவும் இருந்தேன் என்பதன் வழியாக நான் மதிப்பதாக நீங்கள் என்னை மதிப்பதாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. புற சூழலில், சமூகத்தில் அப்படி ஒரு பொய்யான பிம்பம் இருக்குது. ஒரு மேன்மையான ஆள் போல் நான் தோற்றத்திலேயோ அல்லது நடவடிக்கைகளையோ உங்கள் முன்னால் காண்பிக்கிற போது அப்படி காட்டப்படுற காட்சிகளிலிருந்து என்னை நீங்கள் மரியாதை செய்கிறீங்க. இந்த மரியாதையை நான் விரும்புகிற ஆளாக இருக்கிற வரைக்கும் இப்படி காட்டுற ஆளாக இருப்பேன். அப்போ முதல்ல அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, காண்பிப்பதன் வழியாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வதன் வழியாக உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மதிப்பு உங்கள் நிம்மதியை குலைச்சிரும். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய வெளிப்பாட்டுக்கு ஒரு நோக்கம் வந்துடுச்சு. ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு, ஒரு திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளிப்பாடுகளை உருவாக்குனீங்கன்னா அது நிம்மதி குலைக்கும். நீங்கள் எந்த விதமான திட்டமும் இல்லாமல் நீங்களாகவே ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை செய்கிற போது அப்போ விளைச்சலாக வர்ற வெளிப்பாடு மதிப்பிற்குரியதாக இருக்குமா மதிப்பு இல்லாமல் இருக்குமாங்கிறத பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அது உங்களுக்கு நிம்மதி சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் திட்டத்தோடு நீங்கள் ஒன்று வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த திட்டமும் அந்த வெளிப்பாடும் உங்கள் நிம்மதியை
காலி பண்ணிடும். அது ஒரு கணத்தை கொடுக்கும். அதுக்கு அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சமூக நடப்புக்கு தகுந்தது மாதிரி அதுக்கான காரணங்கள், அதுக்கான காரியங்கள் வேறு வேறையாக இருக்கும். பணம் சார்ந்ததா, பொருளாதாரம் சார்ந்ததா, அல்லது உங்களுடைய பண்பாடு சார்ந்ததா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அந் அந்த வெளிப்பாடுகள் எந்த காரணத்தை கொண்டு இருந்தால் கூட நீங்கள் இயல்பிலிருந்து இயங்கி வினையாற்றி செயல்பட்டு வெளிப்படுவீங்க அப்படின்னா அந்த வெளிப்பாடு உங்கள் அளவில் நிம்மதிக்குரியதாக இருக்கும். ஒரு திட்டத்தோடு நீங்கள் வெளிப்படுறீங்க, ஒன்றை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த திட்டத்தோடு வெளிப்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பொருத்தமில்லாததாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட இல்லாததாக இருக்கலாம், உங்களுடைய இயல்பில் இல்லாததாக இருக்கலாம், உங்கள் நிஜத்தில் இல்லாததாக இருக்கலாம். இப்படி நிஜத்தில் இல்லாத ஒன்றை, இயல்பில் இல்லாத ஒன்றை நீங்கள் ஒரு சூழலுக்காக வெளிப்படுத்திக்கிட்டு, ஒரு திட்டத்து மேலே ஒரு சூழலுக்காக வெளிப்படுத்திக்கிட்டு அதை ஆயுளுக்கும் நீங்கள் தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டே போகிறது தான் இவ்வளவு நிம்மதி குறைபாட்டுக்கும் இவ்வளவு நிம்மதி இன்மைக்கும் காரணமாக இருக்குது. அப்போது நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய, துவங்க வேண்டிய இடம் நம்முடைய இயல்பு என்னவோ அதிலிருந்து வெளிப்படுத்துறது, அதிலிருந்து வினையாற்றுறது, அதிலிருந்து இயங்குறது, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. ஒரு முறை 2 முறையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அவங்ககிட்டருந்து நீங்கள் கருத்தியெல்லாம் விலகிடலாம். அந்த உறவு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் இந்த உறவு உங்களுடைய வெளிப்பாடை பயன்படுத்துது அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த உறவில் என்ன வகையான தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றும் இருக்காது. இப்போ இதுவரை அவங்களோட பயணிச்சிருக்கணும், அவங்கள எப்படி நம்ம பராமரிச்சுக்கிறது, அந்த உறவை அப்படியே துண்டிக்கிறதா அப்படின்னா துண்டிக்க வேண்டியதில்லை. கருத்துக்கள் முரண்பட்டிருக்கு, நம்ம அவங்கள அன்பால் அரவணைச்சிக்கலாம். ஆனால் அவங்களோட கருத்தாக இணக்கமாக இருக்க முடியாது, இருக்க வேண்டியதும் இல்லை. அப்போ உங்கள் சொந்த இயல்பில் இருக்கிறத வெளிப்படுத்துறது, உங்கள் சொந்த இயல்பில் இருக்கிற நிலையிலிருந்தே செயல்புரிகிறது அல்லது வினையாற்றுறது, அல்லது எந்த திட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் இயல்பிலேயே இருக்கிறதுங்கிறது வந்துருச்சுன்னா அந்த செயல்பாடு, அந்த வினையாற்றுதல், அப்படியான ஒழுங்குமுறைகளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக பாவனைகள் குறைஞ்சிரும். நீங்கள் பாவிக்க மாட்டீங்க, ஒன்றை போல் ஒன்று பாவலா செய்ய மாட்டீங்க. ஏதோ நிறையா இருக்கிற மாதிரி, அறிவு நிறையா இருக்கிற மாதிரி, அல்லது சிந்தனையில் பெரிய செம்மை வளமை இருக்கிற மாதிரி, அல்லது பொருளாதாரத்தில் நிறைய குவியல் இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பாவனை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இல்லைங்கிறத தான் வெளிப்படுத்த போகிறீங்க, இல்லைங்கிறது மேலே தான் வினையாற்ற போகிறீங்க, இல்லைங்கிறது மேலே தான் செயல்பட போகிறீங்க. அப்போ இந்த செயல்பாட்டில் உண்மைத்தன்மை வரும்போது அது வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் என்ன மதிப்பீடு கொடுக்கும், என்ன மதிப்பீடு கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இயல்பிலேயே நிம்மதியை விட்டு விலகாத ஒரு நபராக மாறிடுவீங்க. அது ஒரு இயல்பான குணமாயிடும். இந்த அடிப்படையில் நம்ம நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்குரிய காரணங்களை, செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யலாம். இந்த இந்த கருத்துக்களை நீங்கள் உள்ள புரிதலாக உள்வாங்கிக்கங்க. அந்த புரிதலிருந்து உங்கள் இயல்பை பின்தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்துக்குங்க. அந்த செயல்பாடுகள் நாளைய திட்டம் எதுவும் இல்லாமல், வெளிப்பாட்டிற்குரிய நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய இயல்பினுடைய வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னா அது உண்மையாக தான் வெளிப்படும். நீ உண்மையாக இருக்கிற போது இன்னொருத்தருடைய மதிப்பீடு குறித்து உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னொருத்தருடைய மதிப்பீடு குறித்து வெளிப்படுத்தினா தான் உண்மையாக இருக்க முடியாது. உண்மையாக இருக்கிற போது இன்னொருத்தருடைய மதிப்பீடை நீங்கள் பொருட்படுத்தாத ஆளாக மாறிட்டீங்கிறதான் பொருள். அப்போ இந்த சார்பு நிலை அல்லது இன்னொருத்தருடைய மதிப்பீடை கணக்கில் வச்சுக்கிற அந்த
கணக்கீடு இதெல்லாத்தையும் நீங்கள் முழுக்க விலக்கி வச்சுட்டு உங்கள் இயல்பிலிருந்து இயங்குகிற போது, இயல்பிலிருந்து வெளிப்படுகிற போது உங்களுடைய பாவிக்கிற பாவனைகள் குறையும், நீங்கள் பாவலா பண்ணுறது குறையும், செயற்கையாக வெளிப்படுத்துறது குறையும், திட்டத்தோடு வெளிப்படுத்துறது குறையும். இதெல்லாம் குறைய குறைய நீங்கள் நிம்மதியான ஒரு நபராக தொடர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்த முடியும், நல்லாவே வாழ முடியும். பாவனைகள் குறைந்து போலச் செய்தல் செயல்பாடுகள் குறைந்து நீங்கள் ஒரு நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு அடிப்படையாக என்னவாக இருக்கிறீர்களோ அவ்வாறாகவே உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறாகவே நீங்கள் வினையாற்றுகிற போது அவ்வாறாகவே வெளிப்படுவீர்கள். இந்த வெளிப்பாடு உங்களை மீண்டும் மீண்டும் நிம்மதிக்குள் அழைத்து செல்லும். தொடர்ந்து பேசுவோம்.